பிறந்த தினம், அதாவது 3வது வயது பிறந்த நாள். எப்போ கொளுத்துற? இப்பதான் Happy birthday to you. அப்பா அப்பா அண்ணா காமு அண்ணா அதாவது ஒரு பவுன் அது 3வது நம்ம இல்லை நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் வந்து பிரான்ஸ்ல கூட அண்ணா தான் அவன் தற்காலிக கடவுள் வந்து மனுஷன் மூலமா செய்கிறார். அனைவருக்கும் வணக்கம். இல்லை நாங்கள் ஆராண்டு உங்களுக்கு தெரியும், எத்தனை தடவை தான் பேர்களை சொல்கிறது. பிரதி அண்ணா, ஜாது, தெரியும் சுபாஷ். இப்போ இன்றைய தினம் நாங்கள் எங்களுடைய சின்னக்கா விட்டு தான் நிற்கிறோம். என்ன காரணம்னா எங்களை குட்டியம்மாவுக்கு பிறந்த தினம், அதாவது 3வது வயது பிறந்த நாள். இப்போ நாங்கள் இன்றைய சகோதரமாக ஒன்று கூடி வந்து நிற்கிறோம். இப்போ என்ன போன முறையும் ஜாதுவுக்கு கேக் வெட்டேக்க இருந்து போச்சு. பார்க்க விரண்டு பார்க்க இருந்து போச்சு. அப்போ இன்றைய கொஞ்சம் வேலைக்கு கட் பண்ண வீடியோ துவங்க வீடியோ துவங்கினோம்னா அப்புறம் ஆக்கள் வேறையே அப்புறம் கலந்து வரட்டும்ட்டு கொஞ்சம் பேர் வந்து வெயிட் பண்ணி கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க. கொஞ்சம் பேர் வந்து வெயிட் பண்ணினோம். இனி வேற ஆக்கள் வேறட்டும் நாங்கள் கொஞ்சம் வழுக்கத்தையில் வீடியோ துவங்குவோம் உண்டு. ஏன்னா 3 பேர் முறைமை விடுப்போம் நிற்கிறோம். சொல்லி நடக்கல. நானும் ஒரு வீட்டு வெள்ளை டிஷர்ட் அது என்ன மத்தியானம் போட்டு சொல்லி நடக்கல. இப்போ வந்து பார்க்க தான் 2 பேரும் வெள்ளையை போட்டிருக்கேன். சரி, பிரச்சனை இல்லை, சந்தோஷம் தானே. இப்போ நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? தங்காவுக்கு பிறந்த தங்கச்சிக்கு வாழ்த்து அவள் காலையில் சொல்லியாச்சு. நான் தான் முதலாவது சொன்னேன். சரி, முதலாவது சொன்னது இனி கேட்டு பார்க்க போய் சொல்கிறேன். சரி அண்ணா, இப்போ அண்ணா என்ன நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்றைய பிறந்த நாளுக்கு என்ன இப்போ தான் நான் வந்திருக்கிறேன். இந்தியாவில் எல்லாரும் கொஞ்ச நாள் இங்கேயும் காய்ச்சல் இல்லை, காய்ச்சமாக இன்றைக்கும் கொஞ்சம் உடம்பு இருக்கிறவாக்கு அப்படின்னு இன்றைக்கு 3வது பர்த்டே கொஞ்சம் நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடுவோம். இந்த பர்த்டே ஆண்டு நல்லா இருக்கணும் இல்லை, நாங்கள் நார்மலாக இருந்தாலும் காட்டிக்கொள்ளக்கூடாது. அப்போ சந்தோஷமாக சகோதரங்களாக குடும்பமாக சேர்ந்து செலிப்ரேட் பண்ண வேண்டியானே. சரி, பிரச்சனை இல்லை. இப்போ மெனண்டால் இவ்வளோ நாளை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பெரிய பாக்ஸ் எல்லாம் வந்து விரைவாக இருக்கு. நிற்க முடியாது. ஏன்னா முதல்ல நாங்கள் ஒரு கணக்கான தானே போட்டு டான்ஸ் ஆடினாங்கெல்லாம் பார்த்துட்டு. இப்போ இது பெருசுன்னு விட சொல்லி பின்னேறம் என்ன மாட்டம் இருக்கிறது இல்லை. அப்புறம் என்னையெல்லாம் ஆட சொல்லக்கூடாது. அவர் சின்னத்தான் வந்து ஆடி படத்தில் வந்து ஒரு பாட்டு. சரி, ஓகே, சந்தோஷம். வாங்கோ, நாங்கள் இப்போ போயிட்டு ஆத்திமாவை கூட்டிக்கணும் வந்து கேக் கட் பண்ணி அடுத்த வெர்றாக்களோடய கலந்து என்ன சாப்பாடோ சாப்பிட்டு வீடியோவை முடிக்கலாம். ஏன்னா சரி, இப்போ வாங்கோ பார்க்கலாம். சரிதாங்க, ரைட், வாங்கோ. எல்லாரும் ரெடியாக நிற்கணும். என்னதுக்கு வீடியோவை துவங்கிட்டு வாங்க, அப்போ தான் எழும்பிடுமா. ரெடியாக தான் அங்கே நிற்கிறார். எப்போ கொளுத்துற? இப்போதான் கொளுத்திட்டு கேக் கட் பண்ணே கொளுத்துவோம். சரி, கேக் கட் பண்ணே கொளுத்துவோம். கட் பண்ணி வெடிக்க போயிடலாம். ஓகே, வாங்க. உங்களுக்கு காய்ச்சல்லாம் சோமா அப்பா வாங்க, நீங்களும் வாங்க, வெடி பொறுத்து எல்லாரும் கேக் வெட்டி தீர்த்த போகாது. என்னம்மா சிரிக்கிறா? இல்ல பதமையா இருக்கிற கொஞ்சம் வளர்ந்த வச்சுட்டா என்ன மாதிரி கதைக்கிறா பாடுறா ஆடுறாவோ தெரியல. என்ன என்ன சிரிப்பாங்க ஆதிக்குட்டி.
இன்றைக்கு இந்த லிப்ஸ்டிக் எல்லாம் அழிய போகுது கேக் தீது சரி ஓகே டேக் ஆதிக்குள்ள சிரிக்கிறார் ஆதியமா ரெடியா வர கேக் பண்றாங்க சிரிக்கிறா பாருங்க தோழி தாங்களா சரி பாட்டு பாடுங்க ரொம்ப என்ன கொண்டு டீ குச்சியா ரைட் ஊது ஊதம்மா Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Adikutti. Happy birthday to you. Amma. Agala vadi kisa. Right. இன்றைக்கு அம்மா முடியல வெடி இன்றைக்கு தான் கேக் தப்பி இருக்கு கொஞ்சம் இந்த குறை அடிச்சபடியா வடி நல்ல வாசமாக இருக்கிறேன் வடி அம்மா அது அம்மா அப்பா தீதுங்க வெடி முடிய முடிய ரைட் அது கை தட்டி விடுங்க ஒருக்கா கை தட்டுங்க அது கேக் நல்லா இருக்கா நல்லா இருக்கா இன்னும் வேணுமோ பட்டி தர வேண்டாம் ஆதி போட்டா ஆதி போட்டா ஆதி போட்டா இங்க ஆதி போறனா வந்து ஐயோ 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 அது இந்த கை கொடுக்குமா சரி கை bravo bravo புள்ள அப்படி நிக்கிறதே பெரிய விஷயம் நீங்க அது குழப்ப கூடாது என்னது அது கேக் எடுத்துட்டு போய் ஐசிங்க விட்டுட்டா நடுவுல விட்டு நிக்கிறதே பெரிய விஷயம் அதோட இந்த கேக் வெட்ட அப்படி நிக்கிறது கேக் ஐசிங்க கூட இருக்கா ஓ ஐசி 3 வயசோட ஆத்தின பக்கங்கள் எல்லாம் பறக்குதா கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளை சின்ன பிள்ளை அந்த ஐயா அதுக்குள்ள கேக் காணுது ஃபுல் ஐசிங்க ஆதி குடிச்சிட்டு மாட்டேங்க ஆதி குடிச்சிட்டு மாட்டேங்க ஆஜா இதே நிக்கல ரெண்டு பிள்ளை புள்ள சாப்பிடுங்கல ஆதி டோரி வருவா சரி இந்த ஆதி தேடி விடுங்க ஆதி மாட்டேங்க மாமா லிதியா தேடி விடுங்க ஆள் கொண்டு போய் பாப்பாங்க இந்த தவம் அம்மா வாட்டு அம்மா வரக்கிட்ட அம்மா தூக்கி வச்சிருக்காங்க சரி நான் இது அவளுக்கு அம்மா தீத்துருங்க பிள்ளை ஆதின கேக்கல அம்மா தீத்துரு அத்தை தீத்துரு அத்தை அத்தை கொடுங்க அத்தை கொடுங்க அத்தை கொடுங்க திரும்ப கொடுத்தாங்க நீங்க கூட ஆதி குடி சர்வநாமம் தீர்வோம் ஒரே கிரீன் ஓ கேக்க மாட்டேன் கேக் இல்லையா கேக்கு புரிஞ்சுக்குள்ள இருக்கு அண்ணங்க மேய்ச்சி சந்தோஷம் வடிவாரு குடுப்பு சூப்பர் சொல்லுங்க ஆதி சூப்பர் 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 வாழ்த்துக்கள் அப்படியே சாப்பிடு வாழ்த்துக்கள் அதுக்கு செய்ய கொடுங்க வாழ்த்துக்கள் அது முசாரணிக்கிறேன் பாத்துக்குட்டியினுடைய 3வது பிறந்த நாளும் இவ்விதமாக கொண்டாடுறதுக்கு நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் இன்னைக்கு வந்து
காய்ச்சல் காரணமாக கொண்டாடி உண்மைதான். நான் நினைக்கிறேன் கேக் வெட்டுவோம்னு சொல்லி, ஆனால் சுத்தம் கடவுள் சுத்தம் காய்ச்சல் விட்டுட்டேன். நான் வந்து சொல்லலை. நான் சும்மா பர்த்டே கொண்டாடணும் அவங்களோட 3வது பர்த்டே 5வது பர்த்டே கண்டிப்பாக சொல்லி செய்வோம் சார். இதை துடைக்கிறது பார்த்து மனிதன் நினைப்பதெல்லாம் நடக்குது. நாங்கள் நினைக்கிறது நடக்குது. நல்ல பெற்றா சூழ்நிலைகள் மாறும் நம்புவோம். வேற என்ன அப்புறம் வெட்டாக்கள் நிற்கிறோம். இப்போ லைன்ல ஒரு டிசைன் எதின்படி வாடுறேன். லைன் படி சரி. அப்படியே கண் தூங்கினபடியே இருக்கு. காய்ச்சல் காய்ச்சல் நல்லா full icing அதான் இருக்கு சரி. ஆறு பிறந்த வருது சொன்ன தெரியுமா? ஆறு சொன்னது அண்ணாவோ அம்மாவோ அப்பாவோ அம்மாவோ ஆதி அண்ணா அப்பா அப்பா யாரும் சொல்லலையா? அண்ணா சொல்லலையா? அண்ணா சொல்லலையே. அண்ணா சொல்லல. போய் சொல்லிட்டானே. சிரிப்பு போய் சொல்லிட்டானே. அப்ப ஜீவா சொல்லல. ஜீவா சொன்னதா? சரியா. அப்ப நான் என்ன செய்ய போறேன்? சித்தப்பா கேக் கொண்டு போயிடுவோம். கேக்கை தேடி தேடி காணையில என்ன பொண்ணு பிள்ளைகளுக்கு ஐசிங் தீர்த்த போறாரு. கேக் துண்ணு வந்து இருக்கும். டம் கேட்கணுமே கொஞ்சம் வேலாது. ஐசிங் நான் சின்ன துணி கேட்கேன். கையில் பிறந்து நான் போயிட்டு பாருங்க. போயிட்டு சரி. அப்படின்னா நாதிக்கு யாரு விதியா கொண்டு கொடுக்க போறோம். வாங்குவா. நாங்க சரியா? ஓகே. வேற திருப்பி கேட்க சரியா? ஓகே. சரி, திருப்பி வந்து இன்னைக்கு பாட்டு ஆடி காட்டு. நீ இங்கிலீஷ் ஆகும். சரியா? ஆறு தெரிந்தானே பாட்டு போட்ட. என்ன பாட்டு ஆடி? என்ன பாட்டுக்கு? என்ன பாட்டுக்கு? சரி. என்ன பாட்டுக்கு ஆடணுமா? ஓகே. பாய் 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 காட்டி விடு. பாய் 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 பாய். அக்கா கேக் சித்திக்கு கேக்கு சித்திக்கு வேண்டாமா? சித்திக்கு தீர்த்தேன். சித்திக்கு பிஸ்கெட்டா? अच्छा சித்தியா இந்த பிஸ்கெட் எடுத்து மேலே தீர்த்தேன். என்ன சொல்லி நல்ல அழகான சட்டை ஒன்று கட்டி வந்துட்டீங்க. அது வந்து அங்கே உள்ள மேய்ச்சிட்டு இருக்கு. மிஸ்ஸா உடம்பு வச்சோன்னா நன்றி மிஸ்ஸா. வேத்து தரும் ஃபேனை போட்டுக்கலாம். சரி போட்டுறது. ஓகே மசாலா செல்ல அண்ணாங்களுக்கு தீர்த்து உங்கள் 3 பேரும் பார்த்துக்கிறேன். செல்ல அண்ணாங்களுக்கு
அண்ணா காமு அண்ணா மட்டும் தீவா கொஞ்சம் தீவாவே குட்டியனாக்கு அவ்வா ஐசி குடுக்குறாங்க அண்ணாக்கு அடிக்க பல்லிலே பல்லிருக்கு கேக் வட்டியாச்சு என்ன பேசுறீங்க சரியான சத்தம் அவன் காணா அம்மா போன சாப்பிட்டு நேரம் கஞ்சி அது கஞ்சி குடிச்சாங்க தண்ணி சாப்பாடு பாதிக்குடி வந்து உண்மையிலே ஒரு லக்கி கேர்ள் என்னன்னு சொன்னா அதாவது 2 வயசு வந்து ஆட்டுக்குட்டி வந்து ஒரு சங்கிலி ஒன்று சுவிட்சர்லாந்து அக்கா வந்து இந்த போட்டு எப்போ ஞாபகமாக நாங்கள் வச்சுக்கிறோம் இந்த சங்கிலி வந்து அதில் 2வது பர்த்டேக்கு வந்து அக்கா போட்டுவோம் அதே மாதிரி 3வது பர்த்டேக்கு வந்து எங்கள் கனடாவில் இருக்கிற அண்ணா வந்து போன மாதம் வரைக்குள்ளேயே கூட தந்தவர் அக்கா ஆதிக்கு வந்து பர்த்டேக்கு கண்டிப்பாக நீங்கள் செயினை வந்து கழுத்தில் போடணும்னு சொல்லி இந்த நெக்லஸ் மாடல்லாம் நான் வந்து பார்த்து நேசிச்சு வாங்கின செயின் அதாவது ஒரு பவுன் அது 3வது பர்த்டேக்கு கழுத்தை பார்க்கலாம் எங்களோட ஆதிக்குடியை நேசிச்சு இந்த செயினை கொண்டு வந்து அந்த எங்களோட காரானாக்கும் வந்து எங்கள் குடும்ப சாரோ நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி நான் உண்மைக்குமே அதே போல் என்னென்னு சொல்கிறேன்னா இப்போ நான் வந்து ஆர்டிக்கு கேக் வந்து நார்மலாங்கிற வீடியோவுக்கு வந்து ஒரு டெக்கரேஷன் இல்லாமல் சும்மா நார்மலாக ஒரு கேக் வாங்கி கட் பண்ணி ஒரு வீடியோ எடுப்போம்னு தான் என்னுடைய நோக்கம் ஆனால் உண்மையிலேக்கு இல்லை நிற்கிறோம் இப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற அண்ணா தான் அவர் தற்காலிகம் வந்து அவங்களோட கதைக்கு வளர்க்கிட்டு ஒரு 2-3 மாதம் தான் வரும் ஆனால் ஆற்றில் வச்சுக்கிற பாசம் வந்து உண்மையாக என்னால் சொல்ல இயலாது அவ்வளோ ஒரு பாசம் என்னன்னு சொல்கிறது சொந்த மாமா மாதிரி தான் இப்போ அண்ணாக்கள் மாதிரி தான் இனி இல்லையாமல் ஒரு பாசம் நான் அந்த கதை கேட்கலாம் யோசினா ஆனால் இப்படி இல்லாமல் கூட ஆட்டுக்குட்டி அந்த நேசிக்கிறாரோ ரெண்டு உண்மை நினைக்கிட்டு அது சரியான ஒரு இதாக கிடக்குது ஆனந்த கண்ணன் சொல்லலாம் அப்போ அண்ணா வந்து சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக அக்கா பர்த்டே இந்த பிள்ளைங்க பர்த்டே வந்து எல்லாருக்கும் சொல்லி நீங்கள் சிறப்பாக செய்யணும் வேண்டாம் நாங்கள் அந்த விருப்பம் அப்போ நாங்கள் இல்லையா நான் 5வது பர்த்டே வந்து நாங்கள் சொல்லி செய்வோம் இப்போ சின்ன பிள்ளை தான் சொல்ல சரி பிரச்சனை இல்லை வந்து இந்த டெக்கரேஷன் எல்லாம் செலக்ட் ஆகி ஆத்திக்குடியில் சட்டை எல்லாம் நாங்கள் போட்டு கேக் கட் பண்ணோம் அந்த சட்டை மற்றது பாக்ஸ் செட் பிடிப்போம் அண்ணாண்ட ஆசை பாக்ஸ் செட் பிடிக்கணும்னு சொல்லி உண்மையிலேயே அந்த வழியால் இருக்குது பாக்ஸ் செட் எல்லாம் இல்லை கேக் ஆர்டர் பண்ணினதுலேருந்து சட்டை டிசைன் காட்டினதுலேருந்து கலர் செலக்ட் ஆகினதுலேருந்து எல்லாமே உண்மையாக அந்த அண்ணாண்ட செலெக்ஷன் தான் நேற்று கூட நாங்கள் ஆதியில் போயிட்டே போது இந்த சட்டை அடுத்தது ஆனால் இந்த சட்டை வந்து அண்ணா பிடிக்கல நீங்கள் பொம்பளை பிள்ளை தானே பிங்களம் எடுங்கன்னு சொல்லி திரும்ப நாங்கள் அடுத்து இவ்வளவு அரேஞ்ச்மெண்ட்டும் செய்தது எங்களோட பிரான்ஸ் அண்ணா தான் அது மட்டும் இல்லை அதுக்கு வந்து 50 காசும் வந்து அண்ணா கொடுத்துருக்காங்க அதுக்கு பர்த்டேக்கா நீங்கள் மோரம் செய்து போடணும்னு சொல்லி அப்போ எல்லாருக்கும் தெரியும் எங்களுக்கு இல்லாது ஆன பட்சத்தில் வந்து வெளியால் போயிடலாம் பொழுது கண்டிப்பாக நாளைக்கு அந்த கிஃப்டை வந்து நான் ஆத்திக்குட்டிக்கு வேண்டி கொடுப்பேன் அப்போ இவ்வளவுத்தையும் உருவாக்கி செய்த அந்த அண்ணாவுக்கு வந்து என்ன சொல்கிறேன் நன்றி சொல்ல ஒரு நொடியில் சொல்லிட்டு போல அப்படி
ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்ல, சாப்பாடெல்லாம் சமைச்சு வைக்க நீங்க உங்களுக்கு சாப்பிடுங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த வெள்ளிக்கிழமை மச்சம் எதுவும் சமைக்கிறாங்க. கண்டிப்பா நாங்க எல்லாரும் நாளைக்கு ஒருமிச்சு அதுல போயிட்டு சாப்பாடை வந்து கண்டிப்பா சமைச்சு சாப்பிடுவோம். கண்டிப்பா அப்பவுமே அந்த பிரான்ஸ் என்ன சொல்றது, சிறிய ஃபங்க்ஷன் இருந்தாலும் சிறப்பா அதுக்கு நேசிச்சு அவ்வளோ தூரத்துக்கு. அது மட்டும் இல்லை, 12 மணிக்கெல்லாம் ஆதிக்குட்டியில நிறைய போட்டோ எடுத்து அதெல்லாம் அந்த டெக்கரேஷன் நல்ல இதெல்லாம் கொடுத்து பாட்டெல்லாம் கொடுத்து அனுப்பி செய்திருந்தாங்க. நல்லா இருந்தது. அதே போல் ஆதிக்கு நைட்டு சரி 12 மணிக்கு வந்து அந்த கனடா அண்ணாவும் அந்த பிரான்ஸ் அண்ணாவும் வந்து கால் பண்ணியிருந்தவங்க. அவங்க உடம்பு இல்லாத வழியால் படுத்து அதுபோல நிறைய உறவுகள் வந்து வாட்ஸ்அப்ல வந்து நிறைய பேர் பிள்ளைய மிஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்க சந்தோஷமா இருந்தது. அப்படி கூட நேசிக்கணும் கேட்கல பெரிய ஒரு சந்தோஷம். நாங்கள் விரும்புகிறத என்ன கடவுள் வந்து இப்படி மனுஷன் மூலமாக செய்கிறாரு. நம்ம எங்களால் செய்ய முடியாட்டியும் கடவுள் வந்து மனுஷன் மூலமாக செய்கிறது. என்ன சார் சொல்லுவாங்க கண்டிப்பா. மற்றது இப்ப என்ன சொல்ல அனுஷா சொன்ன மாதிரி இந்த 2 அண்ணாக்கள் அன்பின் வெளிப்பாடு தான். இப்ப இதுல வந்து கொஞ்சம் பேர் சும்மா இருக்காது, அது கொடுக்கும். அப்ப அப்படியான ஒரு கட்டத்தை வந்து சில பேர் பகிர்ந்து கொள்றதை நாங்கள் எங்களால் ஒரு அன்பை வந்து காட்டணும் மட்டும் என்ன செய்யணும் கொடுக்கலாம், கொடுத்து தாலியை பண்ணி சந்தோஷப்படுத்தலாம். பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சி தானே. இல்லைன்னா கட் பண்ணியிருக்குமா நான் அப்போ அப்படி இல்லைன்னு இப்போ கட் பண்ண வேண்டிய அமைஞ்சிட்டுது. அது நல்ல ஒரு இதாக எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நாளைக்கு தான் நல்ல சாப்பாடு தரப்போம். கதைக்கத்தான் வேணும். இங்கே பார்த்தோம்னா எல்லாரும் இருக்காங்க, என்ன அந்த மட்டும் பேசாம கவனிச்சீங்களா? அந்த சட்டைக்கும் கேக்கும் வர எப்படி டிசைனை பார்த்தீங்களா? அப்படியே சொல்றீங்க இல்லையே, சொல்லணும். இல்ல அவர் மனப்பூர்வமா விரும்பித்தான் அதெல்லாம் செய்ய எந்த பங்கு கூட பங்கு சொல்லுங்க. இல்ல அதே போல லண்டன்ல இருக்கிற அக்கா வந்து ஒரு 20,000 ரூபாய் காசு அனுப்பிடுறாங்க. அக்கா ஆட்டிக்குட்டிக்கு வந்து நல்லா ட்ரெஸ் எடுத்து கொடுங்கன்னு சொல்லி. உண்மையா அந்த காசு எல்லாம் இருக்குது. நான் கடையில் போகல நேராது. அதனால இதுக்கு அந்த அக்காவுக்கும் வந்து நன்றி சொல்லணும். அதே போலதான் இன்னும் ஒரு சுவிஸ்ல இருக்கிற அக்கா வந்து ஆட்டிக்குட்டிக்கு சட்டைக்குன்னு சொல்லி ஒரு 10,000 ரூபாய் அனுப்பியிருந்தவங்க. அக்காவுக்கும் வந்து நாங்கள் நன்றி சொல்லணும். அதே போல டென்மார்க்ல இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் ஆத்தின பர்த்டேக்குன்னு சொல்லி அவசரமா இங்கே ஒரு வந்து அக்காட்ட நல்ல ஒரு ஃப்ராக் ஒன்று எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஃப்ராக்கு மற்றது வேறு சட்டைகள் மற்ற கேண்டோசோல் அப்படி நிறைய ஐட்டங்கள்லாம் கொடுத்து விட்டவா. அப்போ அந்த அம்மாவுக்கும் வந்து நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறோம். நான் கூட லிதியா குடிந்த எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்ல போட்டு எழுதி வச்சிட்டு சொல்றேன். உறவுகள் வந்து மறக்காம பிள்ளைக்கு அனிசியா காய்ச்சி கொண்டிருக்காங்கன்னா அது கதை இல்லை. அதனால ஓகே. அப்ப வேற அப்ப முடிச்சுக்கொள்ளாம வீடியோ அப்ப சந்தோஷம் தான். சின்னதாக அண்ணாவுடைய விருப்பத்தின்படி நாங்கள் இந்த நாள் வந்து எல்லாம் சந்தோஷமா கொண்டாடிக்கிறோம். 5வது பர்த்டே வந்து நாங்கள் இதை விட நல்ல சிறப்பா எல்லாருக்கும் சொல்லி நல்ல சந்தோஷமா 4வது இருக்குது. பொம்பளை பிள்ளைதான விஷயங்கள் வந்து தன் நன்மை காரியங்கள் செய்யக்கூடிய கடந்து போக கூடாது. என்னன்னாலும் கிடைக்கிற அந்தந்த வருஷத்திலே செய்து முடிச்சிடும். சரியா முடிச்சுக்கொள்ள வேணும். மறக்காம வந்து ஆதிக்குடி பிறந்த வாழ்த்துக்கள் சொல்லுவோம். பாய். சந்தோஷம் தானேப்பா? சந்தோஷம். அடுத்தது என்ன சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. நாளைக்கு தானே கண்டிப்பா மகள் வரையும் பந்தால கேக் கட் பண்ண பார்க்கலாம். இல்ல கேக் செய்து எப்படிங்க நாளைக்கு உங்களுக்கு இந்தியா கையால ஸ்பெஷலா சமைச்சு தர போறீங்க.
சரி ஓகே அப்ப முடிச்சு சந்தோஷம். சரி, okay. இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம். நன்றி நன்றி. கட்டாயம் பார்த்து தெரியுங்க ஆட்டுக்குட்டிக்கு